கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டு நிறைய பேர் வாழ்க்கையே சோர்ந்து போயிருக்காங்க. நிம்மதியா இருந்தவங்க கூட இன்று கவலையோட இருக்காங்க. எனக்கு தெரியாதது எதுவும் இல்ல. நீ மனசுல என்ன நினைக்கிறேன்னு கூட எனக்கு தெரியும். ஆனா நான் உன்னிடம் பெரிய பூஜை கேட்க மாட்டேன். மூட நம்பிக்கை எதையும் நான் விரும்ப மாட்டேன். நீ மனசார் ஓம் சரவண பவன்னு சொன்னாலே போதும். உண்மையான நம்பிக்கை இருந்தாலே போதும். அப்பதான் என் அருள் உன்னை தொடும். ஆனா கேள், கடன் பிரச்சனை தீரணும்னா நீயும் ஒரு முயற்சி செய்யணும். உன்னோட எல்லா கடனையும் எழுதிப்பார். உன் வருமானம் செலவு எல்லாத்தையும் கணக்கு போடு. தேவையில்லாத செலவுகளை குறை. இதுதான் முதல் வழி. இன்னொரு கடன் வாங்கி சமாளிக்க நினைக்காதே. உன் வருமானம் போதலனா இன்னொரு வேலை தேடு. கொஞ்ச நாள் கஷ்டம்தான், ஆனா அதுக்கப்புறம் நிம்மதி நிச்சயம். உன் மனசே உன் பெரிய எதிரி. அதை நீ ஜெயிக்கணும். எனக்கு கடன் இல்ல, நான் சமாளிச்சிடுவேன்னு சொல்லிக்கோ. அப்பதான் உன்னோட உள்ளே தைரியம் வரும். நீ சேமிக்க கத்துக்கோ.